நூத்தர பத்திர காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கி ஆத்மே கையில போச்சு, கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை போச்சு நான் அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா, யா மாமியா ஊ ஆத்தா, தூங்கி அந்த ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணவோ அப்படி ஆனால் குச்சி குச்சி ஓத்தாக்கெல்லாம் அதுலேயே இருந்தது சார். அதை ஜஸ்ட் நான் வந்து அதை இன்னும் இது மாற்றிலாமான்னு கேட்டார். வாடா சார், அது வந்து அதில் கை வைக்காதீங்க, அது அழகாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது, அப்படியே விட்டுருங்கண்ணா, நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி. யார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? மணி கணேஷ் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை வேறு யாருன்னா பேசிட்ட பிறகு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி சார் கிட்ட கொடுத்துருங்க சார். இது வேறு குழந்தைய பற்றி கையில் வச்சுருக்கிற மாதிரி. சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் வினோத் கீழே வைக்கணுமா? அதை ஒன்றும் இல்லை, கையில் வச்சு நானே பேசிட்டுமா? பேசுங்க, அதை தானங்க சொன்னேன். கம் ஆன். எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும், ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிவி அண்ணா, எனக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அப்படி பழகாத எப்போ நான் ரெக்கார்டிங் தேட்டர் வந்தாலும் கூட பிறந்த தம்பியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ தான் அவர் பழகுவார். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ஹாப்பிராஜ் டீமுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ஜஸ்டின் பிரபாகரன் சார், 2 இசையமைப்பாளர்கள். ஏன்னா ரெண்டு சிங்கத்தை கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோடு எலிமினேஷன் ஆகாத இருக்கலான்னு பார்த்தா, இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாளில் எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படி தான் நினச்சிருக்காங்கண்ணே. வந்தோடனே சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நான் எப்போ நீங்கள் பாடணுன்னு தான் நினச்சேன், 30 நாளில் வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேதனக்கிட்ட திட்டெல்லாம் வாங்கி அவர் எதிர்க்க சொல்லலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டார். மரியா சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெயகாந்தன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்தி ரொம்ப நன்றி கீர்த்தி. கவின் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. பாட்டு வந்து இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, பாட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வாயை சேர்க்கறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ணோம். என்னங்க சார் ஜஸ்டின் சார், ஏன்னா ஆல்ரெடி லிரிக் பண்ணியாச்சுன்னா, லிரிக் ஷூட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி வாயை அசைச்சிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அது அவ்வளோ தூரம் போவானான்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு வேற என்ன ரெக்கார்டிங்க. இல்லை வினோத் இது இப்படி பண்ணிக்கா, நீங்கள் என்னென்ன வாயை அசைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாடல்கள் எழுதினேன். நிறைய ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஒரு உக்லைன் தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்து எல்லாமே உக்லைனாக இருக்குது. நூத்தர பத்திர காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கி ஆத்மே கையில் போச்சு, கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை போச்சு நான் அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா, யா மாமியா ஊ ஆத்தா, தூங்கி அந்த ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணவோ அப்படி ஆனால் குச்சி குச்சி ஓத்தாக்கெல்லாம் அதுலேயே இருந்தது சார். அதை ஜஸ்ட் நான் வந்து அதை இன்னும் இது மாற்றிலாமான்னு கேட்டார். வாடா சார், அது வந்து அதில் கை வைக்காதீங்க, அது அழகாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது, அப்படியே விட்டுருங்கண்ணா, நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நான் இந்த பாட்டு ஒய்ஃபுக்கிட்டே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு நான் பாடணும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி டீமும் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினச்சிருக்கீங்க. மரியா ரொம்ப நன்றி மரியா. இவருக்கு வந்து நிறைய பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். விஜய் டிவிலையும் சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூப்பா. உன்னுடைய உக்லைன் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உன்னுடைய ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பருங்க, நீங்களும் கலக்கிட்டு இருக்கீங்க, சூப்பராக பண்ணுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மேடையை பயன்படுத்திக்கணும். நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க. அடுத்த படத்துக்கு எதனா பாடணும், பாட்டு எழுதணும்னா கூப்பிடுங்க. இல்லைங்க, இருக்கிற மேடையை பயன்படுத்திக்கணும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. மைண்ட்ல வச்சுக்கோங்க, யாரை பயன்படுத்தணும். தேங்க்யூ ஜஸ்டின் சார் ரொம்ப நன்றி. நிறைய அதே மாதிரி சாரி ஒன்று சொல்லிடுறேன். மெலோடி ஒன்று வந்ததுண்ணே, ஏன்னா பெரிய சிங்கராக பாட வைப்பாங்கன்னு நினச்சேன். எதுக்கு நீயே பாடு அப்படின்ட்டு என்னை மெலோடி பாட வச்சார். நான் நிறைய மெலோடி பாடிருக்குன்னு தெரிஞ்சு அவர் பாட வச்சார். முதல்ல ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். கார்த்திக் சார். ரொம்ப மகிழ்ச்சி, முதல்ல நன்றி.
இயக்குனருக்கும் தயாரிப்பாளர்கள் 2 பேருக்கும் அப்புறம் விஷயத் குறிப்பாக இந்த நட்பு குழுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி எங்கிட்டே இருக்கணும், அவங்க அந்த நட்பு அப்படியே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதன் பிறகு என்றும் இனிய ஜிவி சார். ஆமாம், எனக்கு ஜிவி சாருக்கும் இனிய நண்பன் ஜஸ்டிக்கும் நிறைய ஒற்றுமைகள் நான் பார்ப்பேன். பண்பு ரீதியாக 2 பேர்கிட்டையுமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அதில் ஒன்று என்னென்னா, அந்த மனிதனாகவே இருப்பது. நான் ரொம்ப வியந்துக்கிட்டே இருக்கிறது ஒன்று, அது கற்றுக்கணும்னு நினைக்கிறது ஒன்று. ஜிவிகிட்டையும் சரி, ஜஸ்டிக்கிட்டையும் சரி. அதே மாதிரி அவங்களுடைய இசையிலையுமே நம்ம இந்திய மண்ணினுடைய அந்த ஆன்மா இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் மேற்கத்திய இசையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்ககிட்ட இருந்தாலுமே அவங்களுடைய அடிநாதமாக ஒவ்வொரு பாட்டுலேயுமே, அது ஜனரஞ்சகமான பாட்டாக இருந்தாலும் சரி, மெலோடியான பாட்டாக இருந்தாலும் சரி, இந்திய மண்ணினுடைய அந்த தாளமும் அந்த பண்ணும் இலையோடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காலத்துக்கும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். என்றைக்கோ ஜிவி சார் போட்ட மதராசப்பட்டினம் பாட்டு இன்றைக்கும் நம்ம கேட்குறோம். ஜிவி போட்ட பண்ணையாரும் 10 மணி பாட்டு இன்றைக்கும் என்னுடைய மனைவியோடு அந்த பாட்டு நான் கேட்குறேன். அதுதான் 2 பேருமே சொல்கிறேன். 2 பேர்கிட்டையும் அந்த ஒற்றுமை இருக்குது. காலத்துக்குமே அது இருக்கிறதுக்கு காரணம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த மனிதத்தன்மையிலிருந்து அந்த இசை வந்துட்டு இருக்கிறதுனால தான். ரொம்ப நன்றி. இதே மாதிரி இசை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். மற்றபடி என்னுடைய நண்பர் கூட்டம் சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த படத்தில் எழுதினவங்க, நண்பன் விவேக், நண்பன் சாரதி, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். சாரதி போன பாட்டு ஜஸ்டினோட சிறையில் நீலோத்தின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தார் சாரதி. கேட்ட மாத்திரத்தில் நம்மளே அறியாமல் ஒரு மயிர்கூச்சிறுதல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது அந்த பாடல் வரிகளில் நிகழ்ந்தது. சாரதிக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தி நிறைய பாடல்கள் எழுதணும், நிறைய பேர் சாரதிக்கு வாய்ப்புகள் தரணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப்பும் அவ்வளோ ஆழமும் நேர்த்தியும் கொண்ட ஒரு பாடலாசிரியர் அவர். அதே மாதிரி நம்ம விவேக்கும் இந்நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சி சொல்லிக்கிறேன். அத்தனை பேருக்குமே, ஒட்டுமொத்த பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கேமராமேனுக்கு, எடிட்டருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு ரசிகனாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மரியா அது இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பார்த்த மாத்திரத்தில் தெரிஞ்சு ரொம்ப ஆழமாக என்ன நெருக்கமாக பழக ஆரம்பிக்கல. ஆனால் மனிதன் எதையுமே தன் போக்கில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் சோலாக இருக்கார். அப்படியே இருங்க நீங்களும். ஆமாம், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தொடர்ந்து நிறைய படங்கள் சென்சிட்டிவாக பண்ணுங்கள். இந்த படத்தில் நான் எழுதின பாடல், அது பாடல் இல்லை வெளியான பிறகு, படமெல்லாம் வெளியான பிறகு தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நுட்பமான உணர்வை பேசக்கூடிய பாடல் அது. மரியம் ஐயா, உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தாங்க வருது. இந்த படத்தில் நான் எழுதிய பாட்டுமே கூட எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு எழுதின பாட்டு தான். ஆமாம், ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய கலை இருக்கு இல்லையா, அதை நேரில் பார்க்கும்போது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால பேச வர மாட்டுது. ஜிவி சார் அந்த ட்ரைலரில் வந்து திட்டிட்டு அப்புறம் ஃபோனில் வந்து மரியாதை கொடுப்பார் இல்லையா, நான் அப்படி இல்லைங்க ஐயா, நான் நேர்லேயே அப்பாவை திட்டுவேன், அப்படி ஒரு ஆள். இந்த படம் மூலமாக நானும் எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டோம்னா அந்த பாடல் அதை நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்த பிறகு நாம் பேசுவோம். அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார், நன்றி. மணிச்சந்திரா, எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வந்து உங்களோட டெபியூ ஆஸ் அ கொரியோகிராஃபர். வாழ்த்துக்கள். எஸ், சொல்லுங்க. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். ஜெயவர்தா ப்ரோ அண்ட் ஜெய்காந்த் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் மரியா ப்ரோ, என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாண்டேஜ் சாங்னு தான் என்னை கூப்பிட்டாங்க உள்ளோ. சரி ஓகே, ஒரே ஒரு சாங் தான் போல இருக்குன்னு வந்தேன். எனக்கு டெஸ்ட் வச்சாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கு வேணுமா ஃபோக்கு, இது ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸு, அப்புறம் மாசம் எதனா வேணுமா மாசம், அது அப்புறம் ஹூக்குக்கு வேணுமா ஹூக் ஸ்டெப்புக்கு ஒரு சாங்கு, அந்த மாதிரி 6 பாட்டுமே கொடுத்துட்டாங்க. எந்த டெபியூ மாஸ்டருக்கும் இது கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ஐம் ஸோ பிளெஸ்ட். தேங்க்யூ பிரதர், என்னை நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஜிவி சார் நான் ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட்டுக்கு ரொம்ப பயந்துட்டு போனேன். என்னை ஒரு 6 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 5 மணிக்கெலாம் போய் உக்காந்துட்டேன் செட்லேயே. ரொம்ப பயந்துட்டே போனேன். ஐயோ எப்படி ரிசீவ் பண்ணுவார், நம்ம ரொம்ப சின்ன பையனாச்சு, எப்படி இதெல்லாம் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி பயந்துட்டே போனேன். பட் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப இதுவாக, அவர் நிறைய பெரிய பெரிய மாஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எதுவுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காட்டாமல் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். இப்படியாப்பா, இதுவாப்பா, ஓகேப்பா, சூப்பர்ப்பா, நைஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணி ஆடினார்.
அண்ட் அந்த Black கலர் கோட் ஷூட்டில் அந்த மாலைலாம் போட்டு ஒன்று, அது என் ஃபேவரெட். அதில் வந்து தெரிச்சிட்டாரு. நான் ரொம்ப ஹாப்பி, செம்ம ஹாப்பி. அது அந்த அந்த பிளாக் வந்து பிளாஸ்டாக இருக்கும் தியேட்டரில் பார்க்குறதுக்கு. பயங்கரமாக பண்ணிட்டாரு. அண்ட் கௌரி மேம் வந்து எப்போ என்ன செட்டில் பார்த்தாலும், நீயா அந்த சாங்கோட இன்னும் முடியலையா நீ, மறுபடியும் வந்துட்டே இருக்கேன். ஏன்னா படம் ஃபுல்லாக அந்த 6 சாங்குன்றதுனால அடிக்கடி போயிடுவேன். எல்லா ஸ்கெடியூலுமே நான் போயிடுவேன். என்னை பார்த்த உடனே இன்னைக்கு சாங்கே இல்லையே நீயே வந்து அப்படின்னா, அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு மரியா ப்ரோ. அங்கே ஒரு பிட் இருக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க, ஆனால் சூப்பராக ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நான் சாருக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி தருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜார்ஜ் சார் வந்து க்யூட்டாக அந்த துரு சாங்கில் வந்து ஸ்பாட்டில் அப்போவே அவர் வந்து கேட்டார், ஒரு ஹுக் போடும் இங்கேயும் அப்படின்னு. ஸோ அதை அழகாக கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணார் சார். எனக்கு ரொம்ப பெருமை சார் நான் உங்களுக்கு கொரியூ பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. கவின்னா கூட வந்து நான் டாடாவில் ப்ரொமோஷனல் சாங் ஒன்று ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கார்டு இல்லாதனால நான் ஒர்க் பண்ணல. என்ன கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவோம். எல்லாரையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கவின். நீங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மணி. ஆல் தி பெஸ்ட். எஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டே ஒன்லேருந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. இந்த டீம் வந்து ரொம்ப எனர்ஜியான ஒரு டீம், பயங்கர ஒரு வைப்போட, லைக் எல்லாருமே ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ். கிட்டத்தட்ட ப்ரொடியூசர்லேருந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு 2-3 வயசு சின்ன பசங்க தான் ஆக்சுவலாக. அவங்களோட வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு சேம் எனர்ஜியில் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் கதை கேட்டேன், அதுக்கப்புறமா வந்து ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறம் 100% இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் அவரோட அசோசியேட் டைரக்டர் மரியான்னும் போது ஒரு ஜாலியாக 2K கிட்ஸுக்கான ஒரு படம் வந்து செம்மையாக பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் தான் நான் வந்து அதை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு அப்படியே படிச்சுட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமா வந்து ஒரு கடைசியாக வந்து அரைவ் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 90ஸ்லாம் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ரொம்ப இன்டென்ஸாக எல்லா கேரக்டருக்குமே ஒரு ரொம்ப டெப்த்து கொடுத்து, லைக் வந்து ரொம்ப இன்னைக்கு 2K கிட்ஸ் அண்ட் ஜென்ஜி எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேமிலி ட்ராமா கொடுக்க முடியும்னா அது எனக்கு தெரிஞ்சு மரியா பண்ணியிருக்காரு. மரியா வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பிக் லீக்ல ஜாயின் பண்ணுவார். இப்போ எப்படின்னா ஆடியோ ஓகே கதை படித்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹாப்பிராஜ் கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஜிவி சார் பண்ணுறதுன்னா இந்த கேரக்டர் முழுக்க அவருக்காகவே எழுதப்பட்டது மாதிரி இருந்தது கிளியராக. நாங்கள் நிறையா இந்த படத்தில் ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும், இதெல்லாம் அவர் ஷேர் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. எல்லாமே அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு எங்களுக்காக, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல். நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் பார்த்த ரீல்ஸ் தாண்டி நிறையா அவர் பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப எனர்ஜியாக. அண்ட் ஜார்ஜ் மரியம் சார் சூப்பராக இருந்தது. இந்த கேரக்டர் உங்களை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது சார். பயங்கரமாக வந்து இந்த படம் உங்களுக்கு பெரிய நேம் கிடைக்கும். அண்டு ஜிவி சார் அகெயின் இது உங்களோட கரியர் பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். ஜஸ்டினோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஜஸ்டினோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து வேறு வைப்பில் ஆடினே இருப்பேன் ஒரு சாங் கொடுத்துருக்காரு. அண்டு படம் முழுக்க எமோஷ்னல் ட்ராமாவில் ஒரு பெரிய பேக்கிங் வந்து ஜஸ்டின் பண்ணியிருக்காரு. ஸோ அண்டு இவர் கோ ப்ரொடியூசர் ஜெய் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஈபியாக என்ன பொசிஷனே தெரியாது, எல்லாத்துக்குமே அவர் இருப்பார், கூடவே இருப்பார். அண்ட் ஜெய்வர்தன், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்போது ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதில் அவங்களே நடித்து பர்ஃபார்ம் பண்ணி விதவிதமான லைக் வந்து சீன்ஸை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணி அவங்க ஆல்ரெடி ஒரு செட் பண்ணிட்டாங்க, இந்த படம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுலேருந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இது எந்த பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, எதில் இப்போ போகலாம், அதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் இருந்தது. மோர் தென் பேப்பர் இந்த டெஸ்ட் ஷூட் வந்து பயங்கரமாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ரீசெண்டாக பார்த்ததில் ஒரு பெஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் இந்த படத்தில் இருக்காங்க. லைக் ஆக்சுவலாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தாண்டி எல்லாருமே ஆக்டர் மாதிரி ஆகிட்டாங்க இப்போது நடித்து. ஸோ
ஆரியன்லாம் வந்து செமையாக பண்ணியிருந்தான். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமான்றதுனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக வரும் நம்புகிறோம். உங்களோட சப்போர்ட் எல்லாருமே தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக காஸ்டியூம் டிசைனர் ஒரு இரு வார்த்தைகள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு தேங்க் பியாண்ட் பிக்சர்ஸ் அண்ட் ஜெயவர்தன் அண்ட் ஜெயகாந்த், மை பிரதர். இந்த படம் பண்ண போகிறோன்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்க்குற தம்பி. ஸோ நான் கண்டிப்பாக பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜிவி ப்ரோ அண்ட் கௌரி ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் கவின் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் மரியம் சார், நான் கைதிக்கு அப்புறம் ட்ராகன் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இந்த படத்தில் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் தர்ஷன் ப்ரோ, ஐ லவ் யூர் மியூசிக் ஆக்சுவலி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் for working for this film. And thank you all for this film. Please support and thank you so much for this opportunity. Thank you. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ஜெயிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஜெய் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம். கௌதம் சாரோட ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து பழக்கம். இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட்டு மரியா வந்து கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு சேர் ஒன்று இழுத்து முன்னால் போட்டாப்புல. நான் ஏதோ ஆக்ஷன் ஃபிலிம் தான் சொல்ல போகிறா நினச்சிட்டு தண்ணி எதனா குடிக்குதே ப்ரோ அப்படின்னு. இல்லை சொல்லிட்டு ஆரம்பித்தாப்புல. ஆரம்பித்த உடனே தான் தெரிஞ்சது அந்த கதை மெல்ல மெல்ல போக போக அது ஒரு ஃபேமிலி ட்ராமா. அந்த ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 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 வயசான அப்பாவுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறந்தா அந்த பையனே அப்பாவையும்க்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அது எப்படி சமாளிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு தந்தை மகனாக வளர்ந்தவன் தான். அதனால் நம்ம அப்பா சொல்கிறது நம்மளுக்கு ரொம்ப பழசாக இருக்கும். நம்ம சொன்னால் பையன் கேட்பானா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக, ரொம்ப காமெடியாக, ரொம்ப எமோஷ்னலாக இந்த படத்தை வந்து மரியா எழுதியிருந்தாப்புல. அப்புறம் ரொம்ப நன்றி மரியா. இந்த படம் எனக்கு, அதாவது என்ன தான் ப்ரொடியூசர் சப்போர்ட்ஸ் பண்ணாலும் டைரக்டராக நீ வந்து இந்த படத்தை என்ன இது பண்ண ரொம்ப நன்றி. ஜிவி சார் நான் உங்களோட 2வது படம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேச்சுலர் பண்ணேன், அது பாதியிலேயே இதாகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு. அப்புறம் பொம்மை, நான் உங்களை வந்து ரொம்ப ரசித்தது அந்த இதில் நான் ரொம்ப ரசித்தேன். நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி கூட இருக்கேன். அப்படி இருந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் பீப்புளாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. பயங்கரமாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து வியந்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். தமிழில் நிறைய படம் நீங்கள் பண்ணணும், ரொம்ப ஆசை எனக்கு. அப்புறம் மரியன் சார் உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு குழந்தையா அந்த ஃபஸ்ட்டு உங்கள் பையனை வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தூக்கி பார்க்கும்போது நீங்கள் ஒரு அது எப்படி தெரியல சார், எனக்கு அது எப்படி பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நான் எல்லாமே பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் அது ரொம்ப வியந்து நான் உங்களோட நடிப்பேன். ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு. கவின் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் சார் மியூசிக் டைரக்டர் சார், பயங்கரமாக உங்கள் ரசிகன் நான். எனக்கு துரு பாட்டு வந்து கங்கையம்மன் சார் வந்து நீங்கள் பாட வச்சது வந்து நான் ரொம்ப ரசித்தேன். சத்தியமாக நான் உடனே மரியாவுக்கு ஃபோன் பண்ணி, மரியா இப்போ தான் மரியா இது ஃபேமிலி ட்ராமாவாக இப்போ தான் மரியா மாறிச்சு அவர் வந்த பிறகு. அந்த அவர் ஏன்னா நான் இளையராஜா பாட்டு கேட்டு அவரோட அப்படி நான் ரொம்ப எமோஷனலானவன். அப்போது கங்கையம்மன் சாரோட வாய்ஸை பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட மியூசிக்கு. அப்புறம் நம்ம டெக்னீஷியன்ஸ், அப்புறம் பிரவீன் ப்ரோ, செல்வா சார், வணக்கம் சார் நான் உங்களுடைய ரொம்ப ரசிக்கேன் சார் உங்களோட பாடல் வரிகளுக்கு. அப்புறம் கேமராமேன் மதன், இவருடைய ஒர்க்கை நம்ம சொல்லவே வேணும். ஏன்னா குறுகிய நேரத்தில் ஒரு சின்ன பெரிய செட்டப்பாக இருந்தாலும் சரி, சின்ன செட்டப்பாக இருந்தாலும் சரி, அதை அழகாக லைட் பண்ணி அந்த டைமில் எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளராக நான் இந்த படத்தில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். இதை மாதிரி ஒரு டீம் எப்படி சொல்கிறது, ஒரு டைரக்டர் நினைக்கிறத அதை வந்து வேறு வடிவத்தில் ஒரு டைரக்டருக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறது இருக்குல்ல. டைரக்டர் சீன் சொல்லிட்டாருன்னா அந்த சீன் சொன்னோன்னே அதுக்கு போய்ட்டு லொக்கேஷன் பார்க்குறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை எப்படி காட்சிப்படுத்தி அதை வந்து நம்ம டைரக்டருக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி உழைச்ச எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய டீமுக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் ஜெய்வர்தன் ப்ரோ, நீங்கள் 2 பேரும் ஒரு 2 நல்ல நண்பர்கள் ஒன்றா சேர்ந்தா ஒரு படைப்பு எவ்வளோ சிறப்பாக வரும்ன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நான் அந்த படத்தை பார்க்குறேன். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கைகள் இணைந்து
நிறைய படங்கள் கொடுக்கணும், நிறைய சினிமா தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும். அதனால் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. மேனேஜர் வெங்கடண்ணா, அப்புறம் யஷ்வந்த், உன் பேர் இன்னும் எனக்கு கொஞ்சம் மனப்படம் ஆகலை. அதனால் விஸ்வத் ரொம்ப உன்னுடைய உழைப்பு வந்து பெரிய உழைப்பு விஸ்வத், ரொம்ப நன்றி. இந்த திரைப்படம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண வந்த விஜய் சேதுபதி சாருக்கும் நன்றி சொல்லி நம்ம ஒரு வெற்றி விழாவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். First of all, I thank my family and friends, pillars Jayavardhan and Jaykant bro. ஸோ நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியா ஃபோன் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணி முடித்த உடனே எப்போ இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ ஷூட் போகலான்னு தான் கேட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து நாங்கள் லொக்கேஷன் பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஏடிஸ் வச்சு எல்லாமே எங்கெங்கே என்னென்ன ஃப்ரேம் பண்ண போகிறோம், எப்படி எந்த லென்ஸில் ஷூட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு பிஃபோர் ஹேண்டாக பிளான் பண்ணிட்டோம். டெஸ்ட் ஷூட் வேறு பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஷூட் போகும்போது என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்றது எங்களுக்கு கிளியராகவே பிக்சராகவே எங்களுக்கு கையில் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மரியா ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் பிக்சர். அண்ட் தேங்க்யூ ஜிவி சார் அண்ட் கௌரி மேம் ஃபார் ஆல் த பேஷன்ஸ் ஆன் செட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கவின் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஈவெண்ட் ஸ்பெஷல். ஜார்ஜ் மரியம் சார், ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம், எங்களுக்கு தெரியும். 27க்கு அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி உலகமே பேசும், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸோட நிற்கிறதுக்கு ஸோ ப்ரவுட். என்னோட டீம் நந்து, நிஷாந்த், விஷாக், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் டீம் இல்லைன்னா இது ப்ராஜெக்ட் இல்லை. அண்ட் ஆல் த ஏடிஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே பயங்கர உழைப்பு போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். March 27th ஹாப்பி ராட்ஸ் தியேட்டர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் ஜெய். இந்த படத்தில் நிறைய கனெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட்டு பிரவீன் மூலமாக எனக்கு ஜெய் தெரியும். பிரவீன் எனக்கு ஒரு 15 ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸாக தெரியும். அவன் மூலமாக ஜெய் தெரியும், தம்பியா. இன்ஃபேக்ட் மரியா பிரதீப்போட ஒர்க் பண்ணும்போது நான் பிரதீப் ஷூட் பண்ணியிருக்கேன். ஜிவி சார் லக்கி ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நிறைய கனெக்ஷன்ஸ். முக்கியமான ஒரு கனெக்ஷன் மதன். ஐ டென்ட் நோ, ஷூட் வரைக்கும் எனக்கு தெரியாது. மதன் நான் தப்பாக ஷூட் பண்ணி கற்றுக்கும் போதுலேருந்து எனக்கு தெரியும் மதனை இப்போ விஸ்காம் ஜாயின் பண்ண ஒரு அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே எனக்கு தெரியும். ஸோ இங்கே நிறைய கனெக்ஷன்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் வியாக்கினாலும் ரொம்ப நாளாக கொலாபரேட் பண்ணுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்த ப்ராஜெக்ட் இது. ஸோ தேங்க்யூ விஷ்வத், தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. குட் லக். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 45 days ஷூட்டிங்கில் ஒரு நாள் கூட நான் பிளேட்டில் உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் ஒரு பிரேக் விட்டதில்லை. மரியா சொல்லியே ஆகும். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஒரு பெரிய பிரேக் விடுறேன் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். ஸோ தட்ஸ் த யங் ஷூட் டெக்னீஷியன்ஸ். அவங்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. இவங்களை தொடர்ந்து நம்ம காஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ரொம்ப நேரமாக வெயிட்டிங். ஸோ ரிலேட்